செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை துணை மேயரின் வீடு அளவை பணியானது தொடங்கியிருக்கிறது. ஆக்கிரமிப்பு புகார் தொடர்பாக மதுரை துணை மேயர் நாகராஜனின் வீடு அளவை பணியானது தொடங்கியிருக்கிறது. பொது சொத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியதாக எழுந்த புகாரில் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை துணை மேயரின் வீடு அளவை பணியானது தொடங்கியிருக்கிறது. பொது சொத்தை அபகரித்து வீடு கட்டியதாக தொடர்ந்த புகாரில் மதுரை துணை மேயர் நாகராஜனின் வீடு அளவை பணியானது தொடங்கியிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் இடத்தை அளக்கும் பணியில் வருவாய்த்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமாக, அதாவது மதுரை மாநகராட்சியின் துணை மேயராக இருந்து வரக்கூடிய நாகராஜ் என்பவரது வீடு ஆக்கிரமிப்பில் உள்ளதாக கூறி நீதிமன்ற உத்தரவின் பெயரில் இன்று வருவாய்த்துறையினர் அளவீடு பணியானது நடைபெற்று வருகிறது. மதுரை மாநகராட்சி துணை மேயரான நாகராஜ் மனைவிக்கு சொந்தமான வீட்டில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு 20 அடி பாதை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கட்டப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நீதிமன்றமானது இந்த துணை மேயரின் இல்லமானது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதை அளவீடு செய்யப்பட்டு ஆக்கிரமிப்பு முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதா என்பதை குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் மதுரை ஜெயந்திபுரம் வீரகாளியம்மன் கோவில் தெரு எம்ஜிஆர் கிழக்கு தெரு பகுதியில் உள்ள துணை மேயர் நாகராஜ் மனைவிக்கு சொந்தமான வீட்டில் தற்போது அதிகாரிகள் அளவீடு பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அளவீடு பணிகள் செய்து முடித்த பிறகு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதா ஆக்கிரமிப்பு இல்லையா என்பது குறித்து உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்த பிறகு உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு அளிக்கப்படும் என்பது பின்னரே தெரிய வரும். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.